Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. ஸோ ஆல்ரெடி வந்து டே 1ல் என்னங்க பார்த்துருந்தோம், பாரதியார் பற்றினா 10 ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கடுத்து ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ டே 1க்கான வீடியோ வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க சேனலோட லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக என்ன 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தவங்கிறத டக்குன்னு குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருவாங்களா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசையிலேடான் பாரதியார் சொன்னார். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியன் அப்படின்னு சொன்னார். புதிய ஆத்திச்சூடியை ஏற்றிருக்காரு. கம்பெனி சேர்த்த கவியெல்லாம் நான்னு சொன்னார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு சொன்னார். கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதத்தை இயற்றினது நான் தான் சொன்னார். அடுத்து இது ஆல்ரெடி நான் தான் அப்படின்னா என்ன சொல்கிறேன் இல்லைங்க, பாரதியார் வந்து பேசுகிற மாதிரி நான் உங்களுக்கு கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பாரதியாரோட கடிதங்கள், அதாவது என்னோட கடிதங்களை வந்து பத்மநாபன் தான் இயற்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யாமறிந்த புலவர்களே கம்பனை போல்ங்கிறத சொன்னேன்னு சொல்கிறாரு. அடுத்து நாடும் மொழியும் நமது இரு கண்கள்னு பாராட்டியிருக்காரு. சரிங்களா. சரி, அடுத்த 10 கொஷின் பார்த்துடலாங்களா. ஸோ ரொம்பவே பொறுமையாக தான் நம்ம போயிட்டுருக்கோம், தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இஓ எக்ஸாம் 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஷின் வந்து இருக்குது, பார்த்துடலாங்களா. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். ஸோ இது வந்து நம்மளோட தமிழ் புக்கு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மொழித்திறன் பயிற்சியில் இந்த பாட்டோட 4 வரிகள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத சிலப்பதிகாரத்தை போற்றி வந்து சொன்னவர் யாருங்க, பாரதியார். ஓகேங்களா. 2022 வருடத்தில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இஓ எக்ஸாம் 2022 வந்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். பார்த்தீங்களா, இது எத்தனை தடவை நமக்கு ரிப்பீட் ஆகுது. போன 10 கொஸ்டின்லேயே நமக்கு 2 தடவை ரிப்பீட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த இதுலேயும் என்ன இருக்குது, நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா. கம்பெனி சேர்த்த கவியெல்லாம் நான். இந்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க பாருங்கள். அடுத்தது இந்த கொஷின் நமக்கு புக் பேக்கில் ஒரு பாடம் முடிஞ்ச உடனே அதோட கீழே ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. திக்குகள் எட்டும் சிதறி தக்கன் தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற தீம் தருகிற பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிற. இது வந்து யாரோட பாடலுங்க, பாரதியாரோட பாடல். ஓகேங்களா. இதில் என்ன பாவகை நமக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வரிகளை பார்த்தோன்னே சூப்பராக பாரதியார் தான்டா ஆன்சர் அப்படின்ட்டு பார்ப்போம். ஆனால் அங்கே வச்சாங்க பார்த்தீங்களா ஒரு ட்விஸ்ட்டு. 2023 கேட்ட டிஆர்பியில் நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, பாவகை என்னன்னு சொல்லு. இது பாரதியார்னு நீ கண்டிப்பாக ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்ப, ஆனால் இதோட பாவகை உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கேட்டுவிட்டாங்க. சரிங்களா. அப்போ இதோட பாவகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. ஓகேங்களா. சரிங்க. அடுத்தது 14வது கேள்வி, புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கம் என்ற பாடலோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட TNUSRB PCயில் 2022 கேட்டிருக்காங்க. ஸோ யாருங்க, பாரதியார். ஸோ இப்போ நமக்கு பாரதியார்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த கொஷின் தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். ஓகேங்களா. புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கம். சரிங்களா. அடுத்தது ஓடி விளையாடு பாப்பாங்கிற பாடலை எழுதினவர் யார், பாரதியார். ஸோ நம்மளோட சின்ன வயசில் நம்ம படித்தது இல்லைங்களா. ஸோ இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் 2021 நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 16வது கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பியில் போர்மரவன் விழுதும் வேறும் 9 சுவை கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேன்மலை பூங்கொடி காவியப்பாவை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் மலரும் மாலையும் உமர் கய்யாம் பாடல்கள் முருகன் அல்லது அழகு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்பி டெட் 2017 வருடத்தில் இதில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்னதுங்க, கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம். இதுதான் நமக்கு பொருந்தாதது. ஓகேங்களா. அடுத்து 17வது கேள்வி, ஸோ பிசி எக்ஸாமில் 2017 வந்து கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதத்தோட நூலோட ஆசிரியர் வந்து பாரதியார் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி டெட்டு 2013 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றியவர். ஸோ அந்த கவிதை மரபு வந்து என்னதுங்க, யாரை மட்டும்தான் வந்து மகிழ்வித்துட்டு இருந்துச்சா, மன்னர்களை மட்டும்தான் மகிழ்வித்துட்டு இருந்துச்சு. அந்த கவிதை மரபை மாற்றினவரே யார் தாங்க, பாரதியார். ஸோ இது வந்து யாப்பிலக்கணம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ
யாப்போட கட்டுகளுக்கு உள்ள அந்த விதிமுறைகளை யூஸ் பண்ணி எழுதக்கூடியது தான் வந்து மரபு கவிதை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி யாப்பு இலக்கணத்தில் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அந்த யாப்பு கட்டுகள்லேருந்து விடுவிச்சவர் வந்து யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. அந்த புது கவிதை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சு இல்லைங்களா, வசன கவிதை. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் யார், பாரதியார். ஸோ அந்த கட்டுகளுக்குள் அடங்கி இருந்ததை கொஞ்சம் விடுவிச்சு கொண்டு வந்தவர் பாரதியார். அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து ஹைகோ அது இதுன்னு நிறையா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த மரபு கவிதையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் வந்து பாரதியார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்களா, பாஞ்சாலி சபதத்தை பற்றியே வந்து பல தடவை வந்து நமக்கு திரும்ப திருச்சி வேறு மாதிரி கேட்குறாங்க. பாஞ்சாலி சபதத்தை எழுதினவர் யார், நூலாசிரியர்னு கேட்டாங்க. இப்போ யாரால் எழுதப்பட்டதுன்னு ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்காங்க. இது யார், பாரதியார். இது வந்து 2010 எஸ்ஏ எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷின், பாரதிக்கு மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தவர் யாருங்க? ஸோ மகாகவிங்கிறது நமக்கு தெரியும், அந்த பட்டம் கொடுத்தவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, பாரதிக்கு மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தவர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரா. ஸோ இன்றைக்கான 10 கொஷின் பார்த்துட்டோமா? ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாங்களா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு? சரிங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு பாரதியார் சொன்னார். கம்பெனி சேர்த்த கவியெல்லாம் நான் அப்படிங்கிறதும் பாரதியார் சொன்னார். திக்குகள் எட்டும் சிதறி தக்கன் தீம் தருகிற பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது. இதோட பா வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. ஸோ வெண்பா வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. புகழ் கொண்ட குரலோட அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்கம்னு வந்து என்ன சொல்லியிருக்காரு, பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதியார் வந்து சொன்னார். அடுத்து பொருந்தாதது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதத்தோட நூலின் ஆசிரியர், பாஞ்சாலி சபதம் யாரால் எழுதப்பட்டது. ஸோ ரெண்டுமே என்னதுங்க, பாரதியார். அடுத்தது யாப்பு கவிதைகள், அந்த கவிதை மரபு கவிதை வந்து என்னங்க பண்ணுது, மன்னர்களை மட்டும் மகிழ்வித்துட்ருக்கு. அதிலிருந்து மாற்றி அமைச்சவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணோம், நிறையா கண்டென்ட் வந்து ஜஸ்ட் வந்து சும்மா வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. சரிங்க. அடுத்தது லாஸ்ட் கொஷின், பாரதிக்கு மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தவர் வந்து பாரா. சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்து போட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ப்ளேலிஸ்ட் நம்ம வந்து தனியாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ரெகுலராக பார்த்து அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த வீடியோஸை வந்து பார்த்து நீங்கள் படிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது உங்களோட பாட புத்தகங்களில் வருது, இல்லை இது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே இந்த பாட புத்தகங்களை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சைடில் இருக்கக்கூடிய வருஷங்களை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஸோ ஓகே, இந்த கொஷின் இத்தனை தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த கொஷின் இத்தனை தடவை நமக்கு ரிப்பீட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இருக்க விஷயங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி தலைப்பு வாரியாக கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.